ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் மனிதர்களை பல விஷயங்களில் வேறுபட்டவர்களாக படைத்திருக்கிறான். முக்கியமாக பொருளாதார விஷயம். அல்லாஹ்வின் அடியார்களை, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் அல்லாஹ் நமது வாழ்வாதாரத்திலும் வாழ்க்கையிலும் பல வேறுபாடுகள் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் நம்மை அவ்வாறு தான் படைத்திருக்கிறான். சிலர் பணக்காரராக இருப்பார், சிலர் ஏழைகளாக இருப்பார்கள், சிலர் நடுத்தர விதத்திலே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இது அவனுடைய ஞானத்தின் நுட்பத்திற்கு கீழுள்ள ஒரு விஷயம். பணக்காரர்களாக இருப்பது என்பது மார்க்கத்தில் ஒரு உயரிய அந்தஸ்தை அடையவர்கள் என்பது அல்ல. அதேபோல் ஏழைகளாக இருந்தால் அவர்கள் எப்போதும் நல்லவராக இருப்பார்கள், பணக்காரர்கள் கெட்டவராக இருப்பார்கள் என்ற இந்த அடிப்படையும் மார்க்கத்தில் கிடையாது. ஏனெனில் நாம் எல்லோரும் ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறோம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்விடம் கண்ணியம் பெற்றவர்கள் யார் என்றால், ஆக கண்ணியத்தை உடையவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளக்கூடியவர்கள். தக்வா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடிய அந்த இறையச்சம், அந்த இறையச்சத்தை கொண்டுதான் அனைத்தும் என்றால், இந்த பொருளாதார விஷயம் என்பது வேறு. பொருளாதார விஷயத்தில் அல்லாஹ் ஒரு சில பேரை அதிகமாக கொடுத்திருப்பான், அது அவர்களுக்கு ஒரு சோதனையாக அமையலாம். சில பேருக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நுட்பத்திற்காக, ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு அதை குறைவாக தருவான், அதுவும் அவர்களின் நலனுக்காக. அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் இதை பற்றி இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், சில நேரங்களில் சிலருக்கு கடன் மற்றும் கடன்களை கோரும் சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. ஆம், இந்த கடன் என்ற இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த கடனை பற்றி, இந்த கடன்கள் விஷயத்தில் பலர் மிக துணிச்சலாக இன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த வங்கிகள் கடனை தருகிறேன் கடனை தருகிறேன் என்று அழைத்து 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 நம்முடைய மக்களை இந்த கடன் விஷயத்தில் மிக பெரும் துணிச்சலான முடிவுகளை எடுக்குவதற்கெல்லாம் அவர்களை பாலாங்குழியில் தள்ளுவதற்கு நம்மை சுற்றி இந்த பணத்தை விஷயத்திலே, இந்த கடன் விஷயத்தில் எவ்வாறெல்லாம் நம்மை வழிகெடுக்கிறார்கள் என்றால் சொல்லி மாள முடியாது. ஏன் இதை பற்றி பேசுகிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கம் எந்த அளவிற்கு ஒரு முஸ்லீமுடைய பணத்தையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கின்றது என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த கடன் வாங்குபவர்களுக்கு பெரும் தொகையை அவர்களின் பொறுப்பில் இந்த கடன் தருபவர்கள் சுமத்துகிறார்கள். ஏன்? கடனின் ஆபத்துகள் குறித்து கடன் பெறுபவர்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லாததுதான். உண்மையில் அதுதான். கடன் பெறுபவர்கள் இந்த கடனின் ஆபத்தை பற்றின போதுமான விழிப்புணர்வு இல்லாததின் தான். எப்படி போதுமான விழிப்புணர்வு? மார்க்க ரீதியாக இந்த கடன் எதை சொல்கிறது, மார்க்க ரீதியாக கடனுடைய பிரச்சனைகள் என்ன என்பதையெல்லாம் அறியாமல் போவதனால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே இதை பற்றின எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சேமிப்பு கலாச்சாரத்தை ஊக்குவிக்காமல் இருப்பது,
சேமிப்பு என்பது என்னவென்றே தெரியாமல் அன்று ஆகிவிட்டது நம்முடைய வாழ்க்கை. இந்த சேமிப்பு கலாச்சாரம் என்பது இல்லாமல் போனதாலும் விலை உயர்வு ஏற்பட்டால் அதை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்ற அந்த முன்னுரிமைகளையும், எதை வரிசைப்படுத்துவது முதலில், எந்த தேவையை முதலில் வரிசைப்படுத்துவது, எந்த தேவையை பின்னால் வரிசைப்படுத்துகின்ற இந்த அனைத்து விஷயங்களையும் கற்பிக்கப்படாததினால் மனிதன் இப்படிப்பட்ட தவறான சூழ்நிலையில் கடனுக்கு தள்ளப்படுகிறான். மிக முக்கியமான இந்த காரணங்களை புரிந்து கொள்ளுங்கள். போதிய விழிப்புணர்வு நம்மிடம் இல்லை. சேமிப்பு கலாச்சாரம் ஊக்குவிக்கப்படுவதில்லை. அதையும் சேமிப்பு கலாச்சாரம் என்று சொல்லி அவர்களை ஹராமிலே தள்ளுவதுதான் இன்று பெரும்பாலான விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த கடன்களில் பெரும்பாலானவை தற்காலிகமாக ஒரு தேவைக்காகவோ, வியாபாரத்திற்காகவோ, முதலீட்டிற்காகவோ அல்லது அத்தியாவசியமற்ற ஆடம்பரத்துக்காகவோ பெறப்படுகின்றன என்பதை தான் இன்று நாம் சொல்லக்கூடிய பெரும் ஆபத்தாக இன்று இருக்கிறது. இந்த கடனால் ஏன் கடன் படுகிறார்கள்? இதுதான் அனைத்து காரணமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பிறரை போல் வாழ்வதற்காக கடன் வாங்குவது எத்தனை அதிகமாக ஆகிவிட்டது என்று. கடன் எதற்காக வாங்குகிறோம்? பிறரை போல வாழ வேண்டும். கடன் ஏன்? பிறருக்காக வாழ வேண்டும். பிறர் அவரை போல நான் வாழ வேண்டும், அதற்கு கடன் வாங்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதிகமாகவும் அவசர தேவையின்றியும் அத்தியாவசியமின்றியும் பெறப்படும் போது கடன் வாங்குபவர்களுக்கு பிரச்சனையாக அது ஆகிவிடுகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாத்தில் கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதும் அனுமதிக்கப்பட்டதாகும். மேலும் தேவைப்படுபவர்களுக்கு கடன் கொடுப்பதில் மகத்தான நற்கூலியை மார்க்கம் சொல்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு நல்ல செயலாகும். குறிப்பாக கடன் வாங்குபவர் அதை அவசர தேவைக்காக கேட்கும் பட்சத்தில் அது கடன் வாங்குபவரின் கஷ்டத்தை போக்கும். உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு முஸ்லீமும் மற்றொரு முஸ்லீமுக்கு 2 முறை கடன் கொடுத்தால் அது ஒரு முறை தர்மம் செய்வதற்கு சமமாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் கொடுப்பதை இங்கே ஆர்வமூட்டுகிறார்கள். யாருக்கு? உண்மையில் கடனுக்கு தேவைப்படுபவர்களாக இருப்பார். அவருடைய தேவை நியாயமானதாக இருக்கும். அவருடைய தேவை டிவி வாங்குவதற்காக அல்ல, அவருடைய தேவை வானத்தில் பறப்பதற்காக அல்ல, அவருடைய தேவை அவருடைய அத்தியாவசியத்தை பூர்த்தி செய்வதற்காக. இவ்வாறு கடன் கொடுக்கக்கூடியவர் 2 முறை கொடுத்தால் ஒரு முறை அவருக்கு அது சதக்கா செய்ததற்கான நன்மை என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை எங்கே? கடன் கொடுப்பவர்கள் எளிதாக்க வேண்டுமே தவிர கஷ்டப்படுத்தக்கூடாது. மேலும் திருப்பி செலுத்த முடியாதவர்களுக்கு மீது அல்லாஹ் பொறுமையுடன் இருக்க சொல்கிறான். தன் திருமறையில் கூறுகிறான், வ இன் கான து உஸ்ரத்தின் ஃபனதிரத்துன் இலா மைஸரா. அவர் கஷ்டத்தில் இருந்தால், அவரிடம் பணம் இல்லாவிட்டால் அவர் திருப்பி செலுத்துவது எளிதாகும் வரை அவருக்கு கால அவகாசம் அளியுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான். இதெல்லாம் என்ன சொல்கிறது மார்க்கம்? கடனையுடைய விஷயத்தை ஒழுங்குபடுத்துகிறது. கொடுப்பவருக்கு ஆர்வம் செலுத்துகிறது. அவ்வாறு தவணை முறையிலே அவர் செலுத்த தவறிவிட்டார் என்றால், அந்த தவணை வந்தவுடன் தவறிவிட்டார் என்றால் அதற்காக நேரம் தர சொல்கிறது என்ற அனைத்து விஷயங்களையும் மார்க்கம் போதிக்கின்றது. ஆனால் யார் அல்லாஹ்வின் அடியார்களே, இவ்வாறு முஸ்லிம்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதை மார்க்கம் என்றும் தடுக்கவில்லை. நிச்சயமாக நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், கடன் இரவில் கவலையையும் பகலில் இழிவும் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துவது என்பதை நம் கண்ணால் பார்க்கிறோம். கடன் பெற்றவர் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழிப்பது என்று தெரியாமல் இருப்பார். ஏன்? இரவில் கவலை, காலை எழுந்து விட்டால் எப்படி நான் மற்றவரை பார்ப்பேன், கடன் கொடுத்தவரிடம் நான் எவ்வாறு நான் முகத்தை காட்டுவேன் என்ற இந்த எண்ணத்தோடே பயணிப்பார் கடன் பெறுபவர். இரவில் கவலை, காலையில் இழிவு. இந்த நிலை ஏன்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அது உள்ளங்களுக்கு அமைதியின்மையையும் சிந்தனைகளை சிதறிக்க செய்கிறது. கடன் வாங்கியவரின் மனதை ஆட்கொண்டு அவர் ஓடி ஒளிந்து பொய் சொல்லி தன்னுடைய கடனை அடைக்க பிறரிடம் உதவி தேடி கதவுகளை தட்டும்படி செய்வதுடன் ஒரு கடனிலிருந்து புதிய கடனுக்கு மாறும் நிலைக்கு தள்ளும் அளவிற்கு அதற்கு கடுமையான விளைவுகள் இவ்வாறு இருக்கிறது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களை சற்று சிந்தித்து பாருங்கள். மாநபியுடைய போதனையை இங்கே தெளிவுபடுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். எத்தனையோ விஷயத்திற்கு பாதுகாப்பு தேடின அந்த மாநபி இந்த விஷயத்திற்கு தேடுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஆசிமி வல் முக்ரம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா, பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்.
கடனிலிருந்து அல்லாஹ்வின் தூதர், இந்த மஹ்ரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கடனிலிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுகிறார். என்னை கடன்படுபவனாக இருந்து என்னை பாதுகாத்து விட. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக ஒரு மனிதன் கடன்பட்டு விட்டால் பேசும்போது பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். ஒருவர் கடன்பட்டு விட்டால், ஒரு மனிதன் கடன்பட்டு விட்டால், இதா ரஜுல் இதா கரிம இதா ஹத்தஸ கதிப் வ இதா வஅத அக்லஃப், பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் அந்த வாக்கை மீறுவான். யார்? கடன்பட்டவர். அல்லாஹ்வின் தூதரின் போதனை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த போதனையை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டாமா? மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய துஆவில் மிக முக்கியமான ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் வ ضلعித் தைனி வ கலபத்திர் ரிஜால். என்ன ரச்சகனே, யா அல்லாஹ், கவலை, துக்கம், இயலாமை, சோம்பல், கோழைத்தனம், கஞ்சத்தனம், கடனின் சுமை, கடனின் சுமையோடு சேர்த்து மற்றொன்றும் சொல்கிறார்கள், மனிதர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவது ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த ஹதீஸ் எல்லாம் எங்கே? இந்த நபி வழிகள் எல்லாம் எங்கே? இந்த நபி மோதனைகள் நம் வாழ்க்கையில் எங்கே? கடன் சுமையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு யா ரப்பே. மனிதர்கள் என்னை அதிகாரப்படுத்துவதிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. எப்போது அதிகாரப்படுத்தப்படுவான் ஒரு மனிதன்? எப்போது அதிகாரப்படுத்தப்படுவான் இந்த பூமியில்? மற்றவரின் உரிமை அவனிடம் இருக்கும். அப்போது வெக்கி தலைகுனிந்து கீழே நிற்பான், கடன் சுமை பட்டவனாக இருப்பான். அவ்வாறு கடன் சுமை பட்டவனின் காரணத்தினால் வெக்கி தலைகுனிந்து கீழே இருப்பான். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆட்கொள்ளப்படுவார், அதிகாரப்படுத்தப்படுவார் இந்த மனிதர். இதிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ் தூதர் கேட்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு கண்ணியமாக முக்கியமான விஷயத்தை நாம் இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை திருப்பிச் செலுத்துவதில் அலட்சியம் காட்டுவதையும் தாமதிப்பையும் குறித்து நமக்கு எச்சரித்தார்கள். ஆம், மேலும் இந்த பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய இந்த பாவங்கள், ஒரு மனிதன் முஸ்லிமின் பாவம் மன்னிக்கப்படும் என்று வரும் பொழுது அனைத்தும் மன்னிக்கப்படும். எதை தவிர என்றால் கடன்பட்ட விஷயம். ஏனெனில் கடன் என்பது மனிதர்களுக்கு மத்தியில் உட்பட்ட உரிமைகள். அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். ஆஷுரா நோன்பை பிடித்தால் பாவங்களை மன்னிக்கிறான், அரஃபா நோன்பை பிடித்தால் பாவங்களை மன்னிக்கிறான். இந்த பாவங்கள் எதுவும் நீங்கள் மற்றவரின் உரிமையை பிடுங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகள் இதில் சேராது. இன்னும் சொல்ல போனால் கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையை பாருங்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஷஹீதுக்கு, அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்து மரணித்த ஒரு ஷஹீதுக்கு, தியாகிக்கு அல்லாஹ் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான், கடனை தவிர. அவர் வைத்துவிட்ட கடனை அல்லாஹ் மன்னிக்கப் போவதில்லை, அவர் கொடுத்தாலே அன்றி, அல்லது அவருடைய குடும்பத்தார்கள் அதை செலுத்தினாலே அன்றி. ஒரு ஷஹீதிற்கே இந்த நிலை என்றால், ஒரு ஷஹீதிற்கே இந்த நிலை என்றால் நமக்கு என்ன நிலை? இதை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட வேண்டாமா அல்லாஹ்வின் அடியார்களே? மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் இந்த விஷயத்தை கவனியுங்கள். ஒருவர் மீது கடன் இருக்கும் நிலையில் மரணித்த ஒருவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி, பொதுவாக அல்லாஹ்வின் தூதருடைய வழக்கம், ஒருவரிடம் கடன் இருக்க நிலையில் ஒருவர் மரணித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டால் அவரிடம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, ஹல் தரக லிதைனிஹி ஃபத்லா, அவர் தம் கடனை அடைக்க போதுமானதை அவர் விட்டு சென்றிருக்கிறாரா? தம் கடனை அடைக்க போதுமானதை அவர் விட்டு, ஒருவேளை கடன் இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய கடனை அடைப்பதற்காக போதுமானதை விட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்கும் பொழுது அவர் தம் கடனை போதுமானதை விட்டு சென்றிருக்கிறார் என்று கூறப்பட்டால் அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு தொழுகை நடத்துவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இல்லையெனில் சஹாபாக்களிடம், முஸ்லீம்களிடம் சொல்லிவிடுவார்கள், உங்கள் தோழருக்கு நீங்கள் தொட வையுங்கள் என்று நகர்ந்து விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதரின் போதனை, கடனை அடைப்பதற்கு போதுமான பொருள் இல்லை என்றால், விட்டு செல்லவில்லை என்றால், இந்த நிலைதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் தோழர்களுக்கு காட்டி தந்தது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை எல்லாம் எதற்காக நாம் படிக்கிறோம், எதற்காக கேட்கிறோம்? கவனியுங்கள்.
அத்தியாவசிய தேவைக்காகவும், இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், அத்தியாவசிய தேவைக்காகவும் வறுமை மற்றும் சிரமம் காரணமாகவும் கடன்பட்டு மரணித்து அதை அடைக்க எதுவும் விட்டு செல்லாதவரை அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்திலிருந்து அவரை தடுக்க மாட்டான். ஏனெனில் அவரது கடனை அடைப்பது ஆட்சியாளர் சுல்தானின் மீது கட்டாயமாகும். அது மொத்த சதகாக்களிலிருந்து இருந்தாலும் சரி, அல்லது கடன்பட்டோருக்கான பங்கு, போரிலே வெல்லப்பட்ட பொருள்களிலுடைய அந்த பங்கீட்டில், போருடைய பரிசுகளில் ஏற்படக்கூடிய அந்த பங்கீட்டில் ஒரு பங்கு யாருக்கு? கடன்பட்டவர்களுக்கு. அதிலிருந்து அந்த ஆட்சியாளர் என்ன செய்வார்? அதிலிருந்து அளிப்பார். இதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பெடுத்தார்கள், நான் தான் முஃமின்களுக்கு முதலானவன், நான் தான் அனைத்திற்கும் முதலானவன், என்னைத்தான் அதிகமாக நேசிக்க வேண்டும் அல்லாஹ்விற்கு பிறகு நான் தான் அவர்களுக்கு அனைத்தும். அன அவுலா பில் முஃமினீன் பி அன்ஃபுஸிஹிம், நான் தான் முஃமின்களுக்கு முதலானவன். ஏனெனில் நான் தான் அனைத்தும். ஒரு மனிதன், ஒரு முஃமினுக்கு நபி சொல்கிறார்கள் தன்னை முற்படுத்தி. ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா? அவ்வாறு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், கடனை விட்டு சென்றால் அதை அடைப்பது என் மீது கடமை. அவர் நியாயமாக கடன் வாங்கி, அந்த கடனிற்கு உண்மையிலேயே தேவை இருந்து கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முற்பட்டும் அதற்கான போதிய விஷயம் இல்லாமல் சக்தி பெறாமல் அவர் மரணித்து விட்டார் என்றால், அவரிடம் எந்த பொருளையும் விட்டு செல்லவில்லை என்றால், அதை அடைப்பது என் மீது கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் பொருளை விட்டு சென்றால் அது அவர்களுடைய குடும்பத்தார்கள் அதை அடைப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த அளவிற்கு பொறுப்பெடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி இருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு? நாம் அவர்களை எவ்வாறு பார்க்கிறோம்? நாம் அந்த நபியை எவ்வாறு பார்க்கிறோம்? நான் மரணித்தால் என் கடனை அடைப்பதற்கு பொறுப்பெடுக்க கொடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இது உண்மை? ஏனெனில் பிற்காலத்தில் வெற்றிகள் குவிக்கப்பட்டதற்கு பிறகு, போர்க்காலத்தில் வெற்றிகள் குவிக்கப்பட்டு பரிசுகளை அல்லாஹ் நமக்கு நியமத்தாக வழங்கின பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறார்கள், என்னுடைய முஸ்லீம், நான் தான் அவனுக்கு அனைத்திற்கும் முதன்மையானவன், உரிமையானவன். அப்படி இருக்கும் பொழுது நியாயமாக கடன்பட்டு அவனை கடனை அடைக்க முடியாமல் மரணிக்கிறான் என்றால் அவனுக்கு நான் பொறுப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாம் அந்த நபியை எவ்வாறு பார்க்கிறோம்? இதுவும் சொல்கிறார்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்சியாளர்களுக்கு இது எதை காட்டுகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வந்த குலஃபாக்களும் சரி, முஸ்லிம்கள் ஆட்சியாளர்கள் நியாயமாக கடன்பட்டால் அந்த கடனை அடைக்கலாம், அவர்கள் அடைக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்களுக்குன்னே ஒரு சட்டம் என்று இருக்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. மார்க்கம் இந்த அளவிற்கு அல்லாஹ்வின் அடியார்களே கடன் விஷயத்தில் எவ்வளவு விஷயங்களை நமக்கு தருகிறது. இன்னும் சொல்ல போனால், ஒரு கடன்பட்ட நிலையில் மரணிப்பதன் ஆபத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் கடனை தாமதப்படுத்துவராக இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி என்றால் யார் கடனை தாமதப்படுத்துகிறாரோ அல்லது உரிமைகளையும் கடன்களையும் மறுத்து புறக்கணிக்கிறாரோ அவர்கள் நிலை என்னவாக இருக்கும்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தூதர் இந்த ஹதீஸை பாருங்கள். எந்த ஒரு மனிதன் கடனை வாங்கிய பின்னர் அதை திருப்பிச் செலுத்தக்கூடாது என்ற எண்ணம் கொண்டிருக்கிறானோ அவன் அல்லாஹ்வை ஒரு திருடனாகவே நாளை அவன் சந்திப்பான். ஒரு திருடனாக அவன் அல்லாஹ்வை சந்திப்பான். கடனை வாங்கி அந்த கடனை திருப்பி தரக்கூடாது என்ற எண்ணத்தோடு வாங்கக்கூடியவன் திருடனாக நாளை அல்லாஹ்வை சந்திப்பான். என்றால் நம் வாழ்க்கையில் இந்த கடன் எந்த அளவிற்கு, எந்த நிலையில் நிற்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள். அனைத்தும் நபிமொழிகள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் மக்களின் செல்வத்தை திருப்பிச் செலுத்தும் எண்ணத்துடன் நடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதை செலுத்த உதவுவான். அதாவது அல்லாஹ் அவருக்கு செலுத்த உதவி செய்வான், அவருடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வான். யார் அதை அழிக்கும் எண்ணத்தோடு அந்த கடனை வாங்குகிறார், அப்படி என்றால் என்ன? வாங்குவார், திருப்பி தர மாட்டார். இவரை எல்லாம் என்ன செய்கிறான்? அவருக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வேதனையை அழித்து அழிவை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சட்டத்தில் கடன் கொடுக்கல் வாங்கல்களை எழுதுவதும் அதற்கு சாட்சிகளை வைப்பதும் மார்க்கம் மிகவும் நம்மை ஆர்வப்படுத்துகிறது. இதனால்தான் பல பிரச்சனைகளும் சங்கடங்களும் உருவாகிறது இந்த அடிப்படை விஷயத்தில் தான். மேலும் சொல்ல போனால், அது அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, அந்த இறுதி பகுதியில் கடனின் வசனத்தை நாம் எல்லோரும் பார்க்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலி முஸம்மா ஃபக்துபூஹ். நம்பிக்கை கொண்டோரே, ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் கடன் கொடுத்து கொண்டால் அதை எழுதி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன். இவ்வாறு எழுதுவதின் நோக்கம் என்ன?
தொகையின் அளவில் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கும். சண்டைகளை ஏற்படுவது தவிர்க்கும். மற்றவர்களுக்கு நினைவூட்டுவது, மற்றவர்களையும் இதற்கு கட்டுப்படுத்துவது, இந்த நன்மைகள் அனைத்தும் இதில் சேர்ந்திருக்கின்றன. அல்லாஹ்வின் அடியார்களே, கடன் விஷயத்தில் அல்லாஹ் நம்மை அனைவரையும் பாதுகாப்பானாக. வகுலுமா குல்து லக்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன் ஃபஸ்தக்ஃபிரூஹ் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் ஏற்கனவே கூறினோம், பொருளாதார நிலை என்பது மார்க்கத்தின் அடிப்படை அல்ல. வாழ்க்கையை அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையில் கொடுத்திருக்கிறான். மறவாதீர்கள், இலக்கு ஒன்றுதான், அது சுவனம். அந்த இலக்கை அடைவதற்காக வாழ வேண்டிய வாழ்க்கை தான் இந்த இம்மை. இந்த இம்மையில் மற்றவர்களோடு நான் போட்டி போட வேண்டும், உலக விஷயத்தில் போட்டி போட வேண்டும் என்று நினைப்பதினால்தான் பெரும்பாலான கடன் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் நம்மை ஆட்கொண்டு இருக்கின்றன. அல்லாஹ்வின் அடியார்களே, வறுமை அல்லாஹ்வின் தூதரை விடவில்லை. வறுமை அல்லாஹ்வின் தூதரை விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை விட்டு வைக்கவில்லை. அப்படி இல்லை என்றால் இந்த வறுமை என்பது ஒரு இழிவா? உங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொண்டு செலவு செய்யுங்கள். உங்களை அல்லாஹ் அந்த வாழ்க்கை நிலை ஏற்றும் வரை ஹராமான வழியில் போகாமல் பொறுமையாக காத்திருங்கள். உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும். யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு அந்த பாதையை திறந்து வைப்பான், லேசாக்கி வைப்பான். அல்லாது மார்க்கம் சொல்லாத வழியில் நம்மை நாமே முற்படுத்தி கொண்டால், எடுத்துக்காட்டாக இன்று வட்டி, எங்கும் வட்டி, எதிலும் வட்டி, கடனில் தான் வட்டி ஆரம்பமாகிறது. வட்டி, கடன் 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 கடன். எதற்காக கடன், ஏன் கடன், ஏன் என்று தனக்கே தெரியாது. மேலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வியாபார மாஃபியாக்கள், வியாபாரம் என்பது அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வியாபாரம் என்பதற்கும் கல்வி வேண்டும், தகுதி வேண்டும். அதை முழுமையாக அலசி ஆராய்ந்து தான் ஒரு வியாபாரத்தில் இறங்க வேண்டும். அந்த வியாபாரத்தில் இறங்கிறீர்கள் என்றால் அதற்கான முதலீட்டை ஹலாலான முறையில் எடுத்துக்கொண்டு இறங்குங்கள். உங்களை நீங்களே அழிவு பாதைக்கு கொண்டு செல்லாதீர்கள். மார்க்கம் ஒரு விஷயத்தை நமக்கு ஹராம் என்று ஆக்கிறது என்றால் அந்த ஹராமில் அவ்வளவு நன்மைகள் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக பல விஷயங்களுக்கு நாம் தள்ளாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் இரண்டாவதாக, கடைசியாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம், 3 நபர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 நபர்களுக்கு நான் மறுமை நாளில் எதிரியாக, அவனுடன் உரிமையை பறிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன். எனக்கும் அவனுக்கும் சண்டை இருக்கிறது மறுமையிலே. யார் அவர்கள்? அந்த 3 பேர். கவனியுங்கள். ஏனெனில் பணக்காரர், ஏழை, ஒருவருக்கு மேல் ஒருவர் என்று அல்லாஹ் இவ்வாறு தான் படைத்திருக்கிறான். குர்ஆனிலே இதையே சொல்கிறான் ரப்புல் ஆலமீன். ஒவ்வொருவரையும் நாம் ஒவ்வொரு தரத்திலே இருக்கிறோம். அவர்களுடைய பொருளாதார நிலையாக இருந்தாலும் சரி, ஒருவர் பணக்காரர், மற்றொருவர் அவருக்கு கீழ், மற்றொரு அளவு கீழ், இவ்வாறு பொருளாதார ரீதியில் கவனியுங்கள். பிறப்பின் ரீதியாகலோ ஈமானின் ரீதியாலோ மற்ற விஷயங்களினால் அல்ல. பொருளாதார ரீதி என்பது இயல்பான ஒரு அடிப்படை. பொருளாதார ரீதியினால் ஒருவர் மேலே ஒருவர் கீழே என்பது இயல்பு. உலகம் இவ்வாறு தான் இயங்குகின்றது. இது அல்லாஹ்வுடைய ஃபித்ரா, இந்த மார்க்கத்துடைய இயற்கை, இந்த பூமியுடைய இயல்பு. அது இந்த இயல்பில் நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த இயல்பை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லோரும் ஏதோ அவர் அதிகமாக காசை வைத்திருப்பதினால் அவர் எதை அடைந்திருக்கிறார் என்பதை தான் பார்க்க வேண்டும். சுவனத்தையா? காசை வைத்திருந்தால் சுவனம் இருக்கா என்று சொல்லுங்கள். உயர்ந்த பொருளாதாரம் தான், அதை நோக்கித்தான் நகர வேண்டும் என்று நாம் ஒத்துக்கொள்ளலாம். காசை வைத்திருப்பவருக்கு சொர்க்கமா? அல்ல, தக்வாவை வைத்திருப்பவருக்குத்தான் சொர்க்கம். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவருக்குத்தான் சொர்க்கம். அல்லாஹ்விற்கு இணை வைக்காது வாழ்பவருக்குத்தான் சொர்க்கம். இதை புரிந்து கொண்டால் பொருளாதார நிலையில் நடக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு மேல் கீழ், ஒருவருக்கு மேல் அவர் என்ற இந்த நிலை என்பது
இது இயல்பியல், இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அதை அல்லாஹ் சொல்கிறான், ஒருவர் இன்னொருவருக்கு வேலை கொடுக்க, ஒருவர் இன்னொருவரை வேலையில் அமர்த்த. ஆம், ஒருவர் வேலை செய்வார், அவர் இன்னொருவரிடமிருந்து சம்பளம் வாங்குவார். ஏன்? அவர் இவரை விட பொருளாதாரத்தை உயர்ந்திருக்கிறார். இது மார்க்கம் குர்ஆனில் சொல்கிறது. குர்ஆன் இந்த அடிப்படையை சொல்கிறது. இந்த அடிப்படையை தகர்க்கும் விதமாக கேடுகெட்ட சித்தாந்தங்கள் அனைவரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். எதில் ஒன்றாக பார்க்க வேண்டும்? பொருளாதாரத்தில். அதனால் நான் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வருகிறேன், மார்க்சிசம், கம்யூனிசம் என்ற இந்த கேடுகட்ட சித்தாந்தங்களை அனைத்தையும் உலமாக்கள் தோலுறுத்தி எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட கெட்ட தீய சித்தாந்தங்களுக்கு முஸ்லிம்கள் பலியாடுவது சுப்ஹானல்லாஹ், அதை கண்ணால் பார்க்க முடியவில்லை. எப்படி பொருளாதாரத்தில் ஒற்றை நிலை ஏற்படும்? எந்த அறிவு கெட்ட மடையர்களை தவிர இந்த பொருளாதார இந்த ஒற்றை நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய நாடுகள் கூட இன்று அவர்கள் அந்த நிலையிலே இல்லை. சர்வாதிகாரத்திலும் மக்களை அழிவுப்பாதைக்கும் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள், செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த அடிப்படையை ஏற்றுக்கொள்ளுங்கள். முஸ்லிம்களாக பணக்கார ஒருவருக்கு வேலை தருவார். ஏன்? அவருடைய உயிரை நிலை இருப்பார். எதில்? பொருளாதார நிலையில், பணம் வைத்திருக்கக்கூடிய நிலையில். நாளை அவர் ஏழையாக மாறுவார், ஏழை பணக்காரராக மாறுவார். இதை பார்த்ததில்லையா? நம் கண்கூடாக பார்க்கவில்லையா? ஏழையாக இருந்தவர் இன்று பணக்காரராக இருக்கிறார், பணக்காரராக இருந்தவர் இன்று ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார். இதுவே ஒரு அடையாளம், இதுவே ஒரு ஆதாரம். சஹாபாக்கள் எவ்வளவு பொருளை வைத்திருந்தார்கள், அதுவா அவர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது? அல்லாஹ்வின் அடியார்களே, தக்வா. எவ்வளவு எவ்வளவு சொத்தை வைத்திருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மரணிக்கும் போது மறைக்கதற்கு துணி இல்லை என்றால் இதுதான் சஹாபாக்கள் நிலை. இதுதான் அவர்கள் இந்த உலகத்தை துச்சமாக கருதினார்கள், இந்த உலகத்தை அற்பமாக கருதினார்கள். இந்த பொருளாதாரத்தில் ஒற்றை நிலையில் இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் சமத்துவம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வருவான் அனைவரும் உங்களை சுவன பாதையிலிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். உலக விஷயங்களில் உங்களை ஆழ்த்தி உலகத்தோடு போட்டி போட வைப்பதுதான் அவனின் நோக்கம். ஏன்? அவனுக்கு உலகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், பொருளாதார நிலை ஒரே நிலை இருக்க வேண்டும். இந்த நிலையை நாம் ஏற்றுக்கொண்டால் கடன் வாங்குவோம், நம்முடைய ஆசைகளை அதிகரிப்போம், அவனை போல வாழ வேண்டும். இருக்கா காசு நம்மிடம்? இல்லவில்லையா? அல்லாஹ்விடம் அஞ்சு கொள்ளுங்கள், அமைதியாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அந்த நிலையை ஏற்படுத்துவான். ஹராமான வழியில் சென்றீர்கள் என்றால் அது ஹராமான பல ஆபத்துகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படி சொல்லக்கூடிய நாம் அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் மறுத்தியுள்ள சில மனிதர்கள் அலட்சியம் செய்யும் கடமைகளில் ஒன்று ஊழியர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கு, அவர்களுடைய கூலி. ஓட்டுநர்கள், வீட்டு பணியாளர்கள், பொதுவாக கூலி தொழிலாளிகளின் கூலியை உரிய நேரத்தில் தாழ்படுத்தாமல் வழங்குவதை நமது மார்க்கம் வலியுறுத்துகிறது. அந்த ஏழைகளை கடன் வாங்க வைத்து விடாதீர்கள், அந்த ஏழைகளுடைய ஹக்கை பறித்து விடாதீர்கள். அந்த ஏழை சிக்குண்டு சிரமுண்டு கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவர் தராமல் போகிறார், நான் கடனை வாங்கிறேன் என்ற தவறான எண்ணத்தில் விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு கீழ் ஒருவர் வேலையில் உங்களுக்கு இருக்கிறார் என்றால் அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, 3 நபர்களுடன் நான் மறுமை நாளில் எதிரியாக இருக்கிறேன். அவர்களில் ஒருவரை குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதன் கூலிக்கு ஒருவரை அமர்த்தி கொண்டு அவரிடமிருந்து முழுமையாக பணியை பெற்றுக்கொண்டு அதற்குரிய கூலியை கொடுக்க மாட்டான். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நாம் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஹதீஸ், கூலி தொழிலாளியின் வியர்வை உலருவதற்கு முன்பே அவனுக்குரிய கூலியை கொடுத்து விடுங்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இமாம் அல்பானி இந்த ஹதீஸை ஹசன் என்று தரப்படுத்துகிறார்கள். இவ்வாறு மற்றவர்களின் உரிமைகளை உடனடியாக கொடுப்பதில் உள்ள ஒழுக்கமும் மார்க்க வழிமுறையை கடைபிடிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, யா ரப்பல் ஆலமீன், நம் அவனையுடைய வேதனைகளிலிருந்து பாதுகாத்து நம் மற்றவர்களுடன் நேர்மையாகவும் வாக்குறுதிக்கு உண்மையாகவும் இருப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எங்களுடைய கவலைகளை போக்குவாயாக, எங்கள் துயரங்களை நீக்குவாயாக யா ரப்பல் ஆலமீன். பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் கடனின் சுமையிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இபாதல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.